நம்மெல்லாம் அன்பை கொடுக்குறவங்களா இருக்கணும். அன்பை ஒரு காலத்துலேயும் பறிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அன்பு அப்படின்னாலே கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்கணும். அன்புங்கிற ஆயுதத்தால் மிகப்பெரிய எதிரிகளையும் தகர்க்கலாம். அன்பு பல ஏமாற்றங்களை சந்தித்தாலும் நீ உண்மையான அன்பை கொடுக்குறவங்களா இருக்கணும். இறைவனே கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். ஆனால் நம்ம தான் காணிக்கைங்கிற பேரில் திருப்பி செலுத்துகிறோம். உண்மையை சொல்லணும்னா, எவன் ஒருத்தன் நல்ல ஒரு அன்பு உள்ளவன் இருக்கிறானோ, அந்த அன்பை எது நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய பண்பு இயல்புகளையும் குணங்களையும் நலன்களையும் மாற்றிக்காதீங்க. எல்லாருக்கும் மனித இயல்புகளில் அன்பு செலுத்துகிற ஒரு எண்ணம் வராது. இன்றைக்கி நிறைய பேர் சமூக சேவைகள்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் நம்ம உள்ளத்தில் மதர் தெரசா மாதிரி வர முடியுமா? எத்தனையோ செம்மல்கள் இருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமா? இன்றைக்கி சமீபத்தில் இறந்த புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களை கூட சொல்லலாம். அப்போ வாழும்போது ஒரு மனிதனுடைய அன்பை பாராட்டாமல் அவர் இறந்த பிறகு சொல்லி என்ன பிரயோஜனம்? அன்பை கொடுப்போம், அன்பை பெறுவோம். அன்பு ஒன்றே இந்த உலகத்தின் மையப்புள்ளி. அன்பு காட்டுவோம், அன்பை நேசிப்போம், அன்பை பலப்படுத்துவோம். உண்மையை சொல்லணும்னா, எத்தனை எதிரிகள் இந்த அன்பின் மூலம் ஏமாற்றப்பட்டாலும், எத்தனை ஆயுதங்கள் உங்களை குத்தினாலும், எத்தனை வழிகள் தந்தாலும், உங்களுடைய உண்மையான அன்பை உண்மையான உறவை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. காலம்தான் பதில் சொல்லும். உண்மையாகவே அன்பு தாங்க, நட்பு தாங்க, உறவுகள் தாங்க. நாமெல்லாம் நல்ல குடும்ப உறவுகள்லேருந்து வந்தவங்க. மனித சமுதாயத்தில் இனக்குழுக்களாக